நான் வரும்போது திண்டுக்கல்ல ஹோட்டல்ல தங்கி இருந்தேன். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தேன். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிய செய்தியை பார்த்தேன். அதுல மிகப்பெரிய வீர வசனம் போல பேசினார். அப்பொழுது என்னுடைய மனதுக்கு ஒரு திரைப்படத்தில் வந்த நகைச்சுவை காட்சி என் மனதில் தென்பட்டது. அதுவும் நமது புதிய நீதி கட்சி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சுந்தர் சி நடித்த படம், திரைப்படம். அதில் திரு சுந்தர் சி அவர்களும் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திரு வடிவேல் அவர்களும் நகைச்சுவையா அதில் காட்சி இடம்பெற்றிருக்குது. அந்த காட்சியை உங்களிடத்தில் இந்த நேரத்தில் பகிர்ந்தா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய அப்படியே சுந்தர் சி அவர்கள் அவர் பார்த்து நடிகர் வேறு நடிகர் வடிவேல் அவர்கள் வீரவசனமா வந்து பார், எங்க ஏரியாவுக்கு வந்து பார் என்பார். அடுத்தபடியா எங்க ஏரியாவுக்கே வந்துட்டியா அப்படி பாரு வடிவேல். அடுத்தபடியா எங்க தெருவுக்கு வந்து பார், வந்து பாறையா அப்படின்னு வடிவேல் பேசுவார். அடுத்தபடி எங்க வீட்டுக்கு வந்து பார் என்பார் வடிவேல். பிறகு சுந்தர் சி வீட்டுக்கே நடிகர் சுந்தர் சி வந்துடுவார். அப்புறம் நடிகர் வடிவேல் அவர்கள் ஐயோ மன்னிச்சுக்குங்கப்பா, ஏதோ வீரமா பேசணுமப்பா, எல்லாம் பில்டப் என காலை பிடிச்சு கெஞ்சுவார். அப்படித்தான் இந்த ஸ்டாலினுடைய நிலை பரிதாபமா இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் அப்பா முதலமைச்சர் இருக்கும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழையபடி திமுக பார்த்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு